City Star Express 2.2 with me Radio City Nancy. Yes, தினமும் ஒரு ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி 365 days 365 ஸ்டார்ஸ்னு சொல்லியாச்சு. சோ கடந்த 3 நாட்களா வந்து டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோஸ்ல ஒரு ஆக்டர் இருக்காரு. யார் அந்த ஆக்டர்? இவர் கன்ஃபார்மா ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னா அதுல கதை வந்து சூப்பரா இருக்கும், சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். யாரு? ஆக்டர் விஷ்ணு விஷால் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வெல்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராட்சசன் வந்து 2018 மிகப்பெரிய சாமா படம், அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய பேர் பார்த்துட்டு ராட்சசன் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இன்னும் இந்த ஹேங் ஓவர்ல தான் இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இல்ல, நான் வந்து ரொம்பலாம் ஹேங் ஓவர்லாம் இருக்க மாட்டேன். அடுத்த வேலை என்னங்கிறது அப்படியே டிராவல் ஆயிட்டு போயிருவேன். ஏன்னா ஐ ஆல்ரெடி ஹேட் மை ஓன் ப்ரொடக்ஷன் சில்க்வார்பட்டி சிங்கம். ஸோ ராட்சசன் ஹிட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இதை கரெக்டா போய் ரிலீஸ் பண்ணோம், கரெக்டா போய் ப்ரமோட் பண்ணோம். And we had so much of work pending, so I'm really happy, not in hangover at all. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்டார் எஸ் ஆக்டர் விஷ்ணு விஷால். சோ நிறைய விஷயங்கள் பேசலாம்னு சொன்னேன். ராட்சசன் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமான ஒரு த்ரில்லர். நிறைய பேருக்கு வந்து பார்த்து ரொம்ப பயம் வந்துருச்சு, நைட் எல்லாம் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ ஃபுல் ஃபிளெஜ் ஒரு த்ரில்லர். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சில்க்வார்பட்டி சிங்கம் ஃபுல் ஃபிளெஜ் காமெடி மூவி. சோ இது எப்படி கான்ஷியஸா நீங்க செலக்ட் பண்றீங்களா? ஒரு சீரியஸ் படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட் ஹார்ட்டட் மூவி ஒன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ கான்ஷியஸா தான் பண்றீங்களா இல்ல கதை அப்படி அமைஞ்சிருச்சா? ஆமா, I've been trying to do this for the last 4-5 films. நான் இதுதான் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ திங்க் அந்த சீரீஸ்ல வந்து சில்க்வார்பட்டி சிங்கம் ராட்சசனுக்கு அப்புறம், ராட்சசனோட சக்சஸ்க்கு அப்புறம் இட் இஸ் டெஃபினெட்லி சேஞ்ச் மை திங்கிங். இதுக்கப்புறம் ஒன்னு இப்படி ஒன்னு அப்படி இல்லாம கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டட், நான் சீரியஸ் சொல்ல மாட்டேன், கண்டென்ட் ஓரியன்டட்னு சொல்லுவேன். சோ கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தொடர்ந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நடுவில் ஒன்னு இந்த மாதிரி ஜாலியா பண்ணணும். பிகாஸ் ஐ லவ் ஃபன் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது காமெடியா இருக்கலாம், அது பயங்கர மாஸ் என்டர்டெய்னர்ஸா இருக்கலாம், கமர்ஷியல் ஃபிலிம்ஸா இருக்கலாம். ஐ லைக் வாட்சிங். So I want to be a part of both அப்படிங்கிறது that's a very conscious decision. இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் விஷ்ணு விஷால் இருக்காரு. சோ ராட்சசனுக்கு அப்புறமா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கூடிருச்சு. ஏன்னா நாங்க வந்து ராட்சசன்ல வந்து முற்றிலும் வேற ஒரு விஷ்ணு விஷாலை பார்த்தோம். ஒரு கேரக்டரா தான் நாங்க பார்த்தோம். விஷ்ணு விஷாலா அங்க நாங்க யாருமே பார்க்கல. ரொம்ப சூப்பரா இருந்தது ஃபிலிம். சோ அதுக்கப்புறம் படங்கள்லாம் நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ எப்படி நீங்க அடுத்த படங்கள்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, என்னன்னா உண்மையா சொல்லணும்னா நான் வந்து சில்க்வார்பட்டி சிங்கம்க்கு அப்புறம் இப்ப ஜகஜால கில்லாடி, அதுக்கப்புறம் பிரபு சாலமன் சார் படம், அது வந்து திருப்பி அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபாரஸ்ட் பிலிம், கார்டன் டைட்டில். அது ஆல்ரெடி நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் முன்னாடி. அண்ட் அது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, ஒன்னு வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதான் ராட்சசன் ரிலீஸ் ஆச்சு. பிகாஸ் லைக் யூ செட், இட் இஸ் a very responsible decision after this. And கதை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். பட் செல்லா ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு. ஐ ரியலி லைக் தட் ஸ்கிரிப்ட். சோ அது மட்டும் தான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கு. ஒவ்வொரு கதையும் கேட்கும் போது ஒரு சின்ன பதட்டமும் ஒரு பயமும் இருக்கு. இது எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கிறது. பட் ஐ திங்க் ஐ ஹேவ் லைக் 3-4 films after this ராட்சசன். So I think by the time I select my next one, டோட்டலா அவங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும். Because I have to choose based on that. நான் என்னெல்லாம் செலக்ட் பண்ணி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கணும், அதை வச்சு தான் நான் அடுத்து செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட இருக்கிறது ஆக்டர் விஷ்ணு விஷால். சோ நீங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே த்ரில்லரா இருக்கலாம், இல்ல ஃபிக்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல குட் ஃபீல் குட் சப்ஜெக்டா இருக்கலாம். கதைகள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காவும் அவ்வளோ ஈஸியாவும் புரியறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு விஷ்ணு விஷால் பிலிம் அப்படின்னாலே. சோ சில்க்வார்பட்டி சிங்கம் எப்படி சைன் பண்ணீங்க? ஏன்னா காமெடி அப்படிங்கிறது அன்லிமிட்டெட் அந்த படத்துல. வேலன் வந்துட்டு வேலைக்காரனும் கூட. சோ எப்படி நீங்க ஸ்கிரிப்ட சூஸ் பண்றீங்க? இல்ல, அவர் வந்து எழில் சாரோட ஸ்கூல், அவரு செல்லா. சோ உங்க எல்லாருக்கும் தெரியும் எழில் சார் பத்தி. அண்ட் அவர் தான் வந்து வேலை வந்துட்டா வெள்ளக்காரனோட ரைட்டர். சோ இந்த 6 மணி காமெடி, இந்த புஷ்பா புருஷன் எல்லாமே அவர் தான் எழுதினாரு. சோ அவரு வந்து ஸ்பாட்ல அவர் ஒர்க் பண்ற விதம் பார்த்து, அவர் சொல்லி கொடுக்கற விதம் பார்த்து, ஏன்னா அவர் தான் அசோசியேட் டைரக்டர், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் ஹியூமர் சென்ஸ் பயங்கர ஹியூமர் சென்ஸ், பயங்கர நக்கல் பிடிச்சாலு. ஆனா என்னன்னா ரொம்ப பிளாட்டா சொல்லுவார் அந்த நக்கலை. சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால வந்து சரி அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு நல்ல கதை வச்சிருப்பான்ட்டு. கேட்கும் போது இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு அந்த ஒன் லைன் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் டெவலப் பண்ணுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ லிசன் டு தி ஸ்கிரிப்ட். அண்ட் சரி நம்ம ப்ரொடக்ஷன்ல பண்ணலாம். என் ப்ரொடக்ஷன் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு டு சம் லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸ். சோ நம்ம ப்ரொடக்ஷன்ல பண்ணலாம்ங்கிறது தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு ஸ்டார் எக்ஸ்பிரஸ் 2.0ல நம்ம கூட பேசிட்டு இருக்க ஸ்டார் விஷ்ணு விஷால். ராட்சசன்ல பாத்தீங்கன்னா பயங்கர சீரியஸான ஒரு காப். உங்க பாடி லாங்குவேஜே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஆனா இதே சில்க்வார்பட்டி சிங்கத்துல காப் தான், ஆனா பயங்கர ஒரு சிரிப்பு கான்ஸ்டபிள் தான். சோ எப்படி பாடி லாங்குவேஜ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருந்தது? இல்ல ஒண்ணு இல்ல, அவரோட கதைக்கு வந்து ஜஸ்ட் போய் என்ன பண்ணணும்னு கேட்டேன். டோட்டலா ராட்சசனுக்கும் இதுக்கும் பயங்கர கான்ட்ராஸ்ட். ராட்சசன்ல வந்து ஒரு சின்சியரான அந்த இன்வெஸ்டிகேஷன் சின்சியரா இருக்கும். இதுல அப்படி கிடையாது. அவன் வந்து அவனோட வேலையே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து டீ வாங்கி கொடுக்குறது, டிஃபன் வாங்கி கொடுக்குறது,
இதுதான் அவன் வேலைன்னு நினைச்சு ரொம்ப சின்சியரா வேலை பாக்குறான் ஆக்சுவலா. சோ இதுல வந்து நல்ல ஃபன் எலிமெண்ட்ஸ், லவ் எல்லாமே கலந்து வரும். சோ கண்டிப்பா பாடி லாங்குவேஜ் வைஸ் வந்து பயங்கர டிஃபரன்ஸ். உங்களுக்கு வந்து ராட்சசன்ல பார்த்ததோட இதுல பார்க்கும்போது பயங்கர கான்ட்ராஸ்ட். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது பர்சனலி. ஏன்னா 2 காப் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ திங்க் சம்வேர் அந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சது. அது படத்திலேயே தெரிஞ்சது. ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்ப ராட்சசன்ல பயங்கர சீரியஸான ஒரு காப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தையும் ரொம்ப கியூட்டா, ரொம்ப ஜாலியா, ஃபன் லவ்விங்கா பிளே பண்ணிருந்தீங்க ரோல. இன்னைக்கு ஸ்டார் எக்ஸ்பிரஸ் 2.0ல நம்ம கூட பேசிட்டு இருக்கிறது ஆக்டர் விஷ்ணு விஷால். சோ நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. விஷ்ணு விஷால்னாலே நீங்க பண்ற படங்கள் எல்லாமே ரொம்ப அது என்ன ஜானரா இருந்தாலும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் மனசுலயும் வந்துருச்சு. சோ அடுத்து என்ன மாதிரி படங்கள்லாம் சைன் பண்ணிருக்கீங்க? என்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கு? அடுத்தது அதான் எழில் சாரோட அவரோட குருவோட அடுத்த ப்ராஜெக்ட் ஜகஜால கில்லாடி. அதுக்கப்புறம் பிரபு சாலமன் சாரோட தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் ஆக்சுவலி காடன் டைட்டில், தமிழ்ல, தெலுங்குல ஆரண்யா. அது தவிர்த்து இது வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட் இன்னும் கமிட் பண்ணல. So all the best எல்லா படங்களுக்கும், எல்லா படங்களும் வெற்றி அடையறதுக்கு வாழ்த்துக்கள் from Radio City. Thank you so much. Yeah, okay. We have rapid fire. யாருக்கு? எனக்கு. So ரெடியா இருக்கீங்களா? Rapid fire question session. So first question. உங்க guilty pleasure என்னது? Guilty pleasure-ஆ? சொல்லிடுறேன். மொபைல்ஸ் வாங்குறது, மொபைல் போன், அதுதான் வந்து என்னோட கில்ட்டி பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வாங்கிட்டே இருப்பேன். மாசத்துக்கு ஒரு 10 போன் வாங்குவேன். அப்படியே தோணும் 4 போன் அப்படியே இருக்கும் வீட்டுல. அப்படியே பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு பயங்கர கில்ட் அடிக்கும். தேவையில்லாம காசு வந்து அப்படியே வச்சிருக்கே அப்படின்ட்டு. ஆனாலும் திருப்பி அது பண்ணுவேன். சோ இதுதான் என்னோட கில்ட்டி பிளேசர். இப்போ ஐபோன் வச்சிருக்கேன், இன்னும் ஒரு 3 போன் இருக்கு. சரி, உங்க 2M ஃப்ரெண்ட் யாரு? எவ்வளோ லேட்டா இருந்தாலும் லேட் நைட் நீங்க கால் பண்ணா எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட், அண்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு கால் பண்ற ஒரு பர்சன் யார்? நிறைய இருக்கிறாங்க ஆக்சுவலா. ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா எப்ப போன் அடிச்சாலும் எடுப்பாரு. அவரை ஈஸியா காப்பாத்திடுவாரு. போலீஸ் இல்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவரே காப்பாத்திடுவாரு. எனக்கு தெரிஞ்சு மை டாட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, நீங்க நிறைய படங்கள்ல இப்போ சிலுக்குவார்பட்டி சிங்கம்ல கூட ஒரு காப்பா நடிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ராட்சசன்ல. சோ அப்படி காப் ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் ஏதாவது எடுத்துப்பீங்களா? ஆமா, அவர் போலீஸ் படம்னால அவர் பயங்கர எனர்ஜி ஆயிடுவாரு. இன்ஃபேக்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் அவர் இவ்வளவு வருஷம் வந்து ஃபீல்ட்ல இருந்திருக்காரு. சோ ஹி ஹாஸ் சோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சே நான் அவர்கிட்ட உட்கார்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஸ்கிரிப்ட்ஸ் கிடைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டோம், செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. பயங்கர வெறித்தனமா பாப்பாரு படங்கள்லாம். முன்னாடியே நான் சொல்றது போலீஸ் வரதுக்கு முன்னாடியே. அண்ட் இப்போ போலீஸ் படங்கள் பண்ணாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹிஸ் வெயிட்டிங் ஃபார் மீ டு டூ அண்ட் அவுட் காப் ஆக்ஷன், அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினெட்லி இன் ஃபியூச்சர் ஐ டெஃபினெட்லி டூ சச் மூவிஸ். இன்னைக்கு நம்ம கூட ஸ்டுடியோஸ்ல ஆக்டர் விஷ்ணு விஷால் இருக்காரு. ஸோ அடுத்த கொஸ்டின் ராபிட் ஃபயர் செஷன்ல இது வரைக்கும் விஷ்ணு விஷால் நாங்க ஆக்டரா பார்த்தோம், அப்புறம் ப்ரொடியூசரா பார்த்தோம். ஃபியூச்சர்ல நீங்க வேற உங்க அப்பா படங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்பா பண்ண ரியல் லைஃப் தழுவி கதைகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. சோ இன் ஃபியூச்சர் டைரக்டரா பார்க்கலாமா? டைரக்ஷன்லாம் நமக்கு வரவே வராது. நடிப்பே இப்பதான் 9 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். பட் ஃபியூச்சர்ல ஐ வில் நெவர் சே நோ, ஐ டோன்ட் நோ, இல்ல பண்ண மாட்டேன் நான் இனிமே சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனிதிங் கேன் ஹேப்பன் இன் லைஃப் இஸ் வாட் ஐ ஹவ் ரியலைஸ், வாட் எவர் ஐ ஹவ் சீன். சோ ஐ அம் ரெடி ஃபார் எனிதிங். பாப்போம் ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். யூசுவலா நான் இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்டிங்காக நான் பண்ண மாட்டேன். அது ஒரு ஆன் ஸ்கிரீன் கிஸ்ஸிங்கா இருக்கலாம், இல்ல பர்டிகுலர் ஷார்ட்டா இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் ஆன் ஸ்கிரீன்ல பண்ணவே மாட்டேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? எந்த ஒரு ரீசனுக்காகவும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா? ஐ டோன்ட் வாண்ட் டு டு எனி வல்கர் ஃபிலிம்ஸ். ஐ ஹவ் காட் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கண்ணுக்கு முன்னாடி அது ஹிட்டுங்கிறது நமக்கே தெரியும். அந்த படங்கள் வந்து பெரிய ஹிட்டும் ஆயிருக்கு சமீபத்துல. கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் 1 இயர்க்குள்ள இந்த 2 படமும் வந்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. ரெண்டுமே எனக்கு வந்தது. ஐ டுக் அ வெரி ஸ்ட்ராங் டிசிஷன் தட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், நான் சும்மா வீட்டுல உட்கார்ந்தாலும் கூட இந்த மாதிரி படங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா. அது வந்து நம்ம கரெக்டா இன்ஃபுளுன்ஸ் பண்றோமோ இல்லையோ, தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும் ஐ ஆல்வேஸ் டேக் அ வெரி ஸ்ட்ராங் டிசிஷன். சோ அது மட்டும் வல்காரிட்டி இல்லாம படங்கள் பண்ணுங்கிறது என்னோட ஸ்ட்ராங் தாட் ப்ராசஸ். உங்களை பத்தி, விஷ்ணு விஷால பத்தி மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னா நீங்க என்ன சொல்வீங்க? பயங்கர கோபப்படுவேன் நான், பயங்கர ஜாஸ்தி. அது யாருக்குமே தெரியாது. அப்படி உள்ள வச்சிருப்பேன். அது வெளியே வந்ததுன்னா பயங்கரமா வரும். திங்க் நோபடி, வெரி வெரி ஃபியூ பீப்புள் நோ. எல்லாரும் என்ன ரொம்ப சாந்தமா ரொம்ப அமைதியா அப்படின்னு நினைக்கிறாங்க. செம்மகம் வரும். இதுக்கு மேல நான் கொஸ்டின் கேட்டாக்கா செம்மகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவா ரொம்ப நேர்மையா பதில் சொன்னீங்க. உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரேடியோ ஸ்ரீ சர்வா ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.